ஏன்னா கூட்டணி முறியாதா என்று நீங்கள் நினைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த நம்முடைய முதல்வர்கள் அவை என்று இந்த முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி இருந்து கொண்டிருக்கிற எல்லா கட்சியும் அது தொடர்ச்சியாக மதிக்கப்படுகிறார்கள். ஆளுங்கட்சி இல்லாத போது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு கூட்டணி அளித்த கட்சிகள் இன்று வரையில் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதா அதிமுக கூட்டணியில் ஆட்சி பொறுப்பேற்ற கூட்டணி விஜயகாந்தும் அவர்களும் கூட்டணி சேர்ந்தார்கள். ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சரான போல ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை துரத்தி விட்ட காட்சியும் கடந்த காலங்களில் உண்டு. விவசாயிகளுடைய தினம் வாழ்த்து விவசாயிகளுக்கு வாழ்த்தை தெரிவித்துள்ளனர். விவசாயிகளுக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆண்டாண்டு தோறும் ஏற்படுகின்ற இயற்கை இடர்பாடுகளுக்கு உடனடியாக நிவாரணமும் வழங்கப்படுகிறது. விவசாயிகள் கடந்த ஆட்சி காலத்திலே விவசாயிகள் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து இப்பொழுது அத்தகைய நிலைமை இல்லாமல் மக்கள் விவசாயிகள் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல அவர்களுடைய கோரிக்கையை எழும் முன்பாகவே நிவர்த்தி செய்கின்ற சாதனை செய்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த அந்த விவசாயிகள் மாநாட்டில் விவசாயிகளுக்கு உரம் கூட சரியா கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அவங்க விவசாயம் பண்ணால் தெரியும், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். விவசாயிகள் எங்கே எல்லா இடங்களிலும் உரங்கள் இருக்கிறது, நெல் விலையும் கிடைக்கிறது. விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் இருந்த இதையும் குட்டி பார்த்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கரும்புக்கு உரிய விலை கிடைக்கிறது. உரமும் தட்டுப்பாடு இல்லாமல் உரமும் கிடைத்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய நிவாரணமும் கிடைத்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளை 26 தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருக்கிறது. அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. இல்லை அதெல்லாம் கிடையாது. அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க அதில் அதுடைய தலைவர்கள் அவருடைய ஏனென்றா இப்போது உங்களை போன்றவர்கள் இப்போது இந்த கிரியேட் பண்ணலாம்ல கேட்குறவங்களே புதிய தலைமுறை தான் கேட்குது. புதிய தலைவருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு வன்னியரசு புதிய தலைவர். நீங்கள் அதை கேட்பீங்க. ஏன்னா கூட்டணி முறியாதா என்று நீங்கள் நினைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை இந்த நம்முடைய முதல்வர்கள் அவை என்று இந்த முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி இருந்து கொண்டிருக்கிற எல்லா கட்சியும் அது தொடர்ச்சியாக மதிக்கப்படுகிறார்கள். ஆளுங்கட்சி இல்லாத போது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுக்கு கூட்டணி அளித்த கட்சிகள் இன்று வரையில் தொடர்ச்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதா அதிமுக கூட்டணியில் ஆட்சி பொறுப்பேற்ற கூட்டணி விஜயகாந்தும் அவர்களும் கூட்டணி சேர்ந்தார்கள். ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சரான போல ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்தை துரத்தி விட்ட காட்சியும் கடந்த காலங்களில் உண்டு. எல்லா கட்சியும் கூட்டணியை முறித்துக் கொள்வார்கள். ஆனால் இங்கே முதல்வர்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்கின்ற அவருடைய பண்பு, அந்த அத்தகைய பண்புக்கு அவர்கள் இருக்கிறார்கள்.